ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுது. இந்தியா இஸ் டோட்டலி நாட் ரெடி ஃபார் ரிட்டையர்மெண்ட். உங்களுடைய பையனோ பொண்ணோ வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி அவங்கள என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொண்டு வாங்க. ஹவு டு ஹேண்டில் மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே டீச் பண்ணலை. பென்ஷன் அப்படிங்கிறது இருந்தது, இன்றைக்கி அதுலேயுமே பார்த்தோன்னா இல்லை. அண்ட் ப்ரைவேட்டை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா ஹையர் அண்ட் ஃபயர் தான். அன்றைக்கி நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஜாப் இருக்கும், நாளைக்கு நல்லா பண்ணலைன்னா ஜாப் கிடையாது. இப்போ பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் ரிட்டையர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரிட்டையர்மெண்ட் டாப் ப்ரையாரிட்டி. ஆனால் பொதுவாக இதை பெருசாக டாப் ப்ரையாரிட்டியாக நிறைய பேர் எடுத்துக்கிறது. அதுக்கு என்ன காரணமாக இருக்குது? வேலைக்கு சேர்ந்த உடனே நம்ம பிளான் பண்ணணும். இன்ஃபேக்ட் அவர் என்கிட்ட வரும்போது ஒரு 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆரம்பித்தார். 1.25 கோடி ரூபாய் சேர்த்துட்டார். வணக்கம் சார். வணக்கம் சுந்தர். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொசைட்டிலே ஒரு பெரிய சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுது. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை அவங்களால ஃபண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த 20-30 வருஷத்தில் நடந்த பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோடைய இன்கம் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷம் ஒர்க் பண்ணவங்களுக்கே 5000-6000 ரூபா தான் சம்பளம் கிடச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளோட என்ட்ரி சேலரிஸே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னாலே 15-20 ரூபா. சில பேர் காலேஜ் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா 50,000, 1 லட்சம், 2 லட்சம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிச்சும் ரிட்டையர்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஆஸ் அ சொசைட்டி வி ஆர் நாட் ரெடி. அது நிறைய சர்வேஸில் திரும்ப திரும்ப வருது. இந்தியா இஸ் டோட்டலி நாட் ரெடி ஃபார் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ட்டு. இந்த சேலஞ்சை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்கள் கிளைண்ட்ஸை எப்படி எஜுகேட் பண்ணுறீங்க? ஆக்சுவலி என்னென்னா இந்த சேலஞ்ச் இன்னைக்கு இல்லை, இட் வில் பி தேர் ஃபார் எவர். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூலில், காலேஜஸில், யூனிவர்சிட்டியில் அல்லது வீட்டில் அல்லது நம்மளுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் எங்கேயுமே மணின்னா என்ன, ஹவு டு ஹேண்டில் மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே டீச் பண்ணலை. ஸோ யாருமே ஒரு விஷயத்தை டீச் பண்ணாத போது நான் படித்து நான் வேலைக்கு போயிட்டேன், எனக்கு 20,000 கிடைக்கிது, 50,000 கிடைக்கிது. ஸோ சடனாக எனக்கு அந்த மணி வந்த உடனே அந்த மணியை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு தெரியாததுனால என்ன நடக்குதுன்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க ஹூவர் இஸ் ஸ்மார்ட்டர் தென் மீ, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இதில் பண்ணு அதில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ நான் அவங்க இழுத்த இழுப்புக்கு நான் போயிடுறேன். அதனால் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையே என்னால் தெரிஞ்சுக்க முடியல. பை த டைம் ஒரு 5-10 இயர்ஸ் போது தான் ஐயோ நான் அவ்வளோலாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற எண்ணமே அப்போ தான் வருது. ஸோ இதுக்கு என்னென்னா, இந்த ஃபினான்ஸை பற்றிய எஜுகேஷன் இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கூல்லேருந்து இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து, ஒரு அப் டு 5 நமக்கு தெரியாது, ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இதை ஓரளவுக்கு நம்மளால் மீட் அவுட் பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக, இந்தியா அஸ் அ கண்ட்ரி இதுக்கு ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா முன்னாடியாவது அட்லீஸ்ட் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பென்ஷன் அப்படிங்கிறது இருந்தது, இன்றைக்கி அதுலேயுமே பார்த்தோன்னா இல்லை. அண்ட் ப்ரைவேட்டை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா ஹையர் அண்ட் ஃபயர் தான். அன்றைக்கி நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஜாப் இருக்கும், நாளைக்கு நல்லா பண்ணலைன்னா ஜாப் கிடையாது. இப்போ பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்தது அப்படின்னதுன்னா நாட் எவ்ரிபடி கேன் அதை எம்ப்ரேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாரும் கிடையாது. அது மாதிரி பண்ணாதவங்கெல்லாம் நாளைக்கு தே ஹாவ் டு கம் டு ஸ்ட்ரீட். இது பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, நான் இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறேன், யாராவது என்னை பார்க்கக்கூடிய நிறைய இன்வெஸ்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சார் நான் உங்களை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கணும், அது 10 வருஷத்துக்கு. நான் சொல்லுவேன், இந்த 5 வருஷம் 10 வருஷம் சொல்கிறதுனால பைசா பிரயோஜனம் கிடையாது. கரெக்டாக நீங்கள் நிஜமாகவே அதை மீன் பண்ணிங்கன்னா ஓகே. சரி, நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அது சும்மா ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டயலாகா இல்லை அது நம்ம மீன் பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இஃப் சம்படி இஸ் ரியலி மீன், நான் மீன் பண்ணிங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் ரியலாக மீன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய பையனோ பொண்ணோ வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி அவங்கள என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொண்டு வாங்க. ஸோ நாங்கள் சொல்ல கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா தட் வில் கம் ஃபார் அ லாங் வே. வி ஆர் டீச்சிங் அபவுட் த வேல்யூ. இது நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னதா இருந்ததுன்னா அவங்களுடைய வெல்த் வில் பி ப்ரொடெக்டட். அது மாதிரி இல்லை அப்படின்னதுன்னா நீங்கள் நாளைக்கு எத்தனை கோடி ரூபா பணம் கொடுத்தா கூட நாளைக்கு யாராவது
அவங்கள ஏமாற்றியோ அல்லது வேற ஒரு வழியில் நடத்திட்டு அந்த மணி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி வேலைக்கு சேர்ந்தவொன்னே ஒரு 10% அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா ஓகே. அண்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி வந்து இப்போ 2015 வந்து டைம்ஸ் மேகசினில் பிப்ரவரி மாதம் எக்ஸாக்ட்லி 11 years பிஃபோர் அந்த டைம்ஸ் மேகசினில் வந்த அட்டைப்படத்தில் ஒரு குழந்தை படம் போட்டுட்டு இந்த குழந்தை வந்து 142 வயசு வரையும் வாழறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கண்ணாபின்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லின்னு சொல்லிட்டு they want to retire at 40, 45, 50. So their active working year is 20-25 years, whereas the passive working year is much higher, 2 times 3 times. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் இருக்கிறதுனால டெஃபினட்டாக ரிட்டையர்மெண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் குழந்தையோட எஜுகேஷனை பிளான் பண்ணலைன்னா கூட ஏதோ குழந்தை ஏதோ இது இல்லைன்னா ஏதாவது படித்து கூட வந்துடலாம். நீங்கள் எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு நீங்கள் யூ ஷுட் நாட் பி இன் த ஸ்ட்ரீட். ஸோ என்னை பொறுத்தவரையும் இஃப் யூ ஆர்டர் த ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் ப்ரையாரிட்டைஸ் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டையர்மெண்ட், அதுக்கப்புறம் தான் கிட்ஸ் எஜுகேஷன், மேரேஜ், நம்மளுடைய வீடு, காரெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ என்னை பொறுத்தவரையும் அது ரொம்ப ரொம்ப இது. அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து என்ன கோல் இருக்கோ இல்லையோ, பட் த ரிட்டையர்மெண்ட் கோல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபயர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து, அதாவது ஃபினான்ஷியலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு நிறைய ஆசை இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்திருந்தார். அவர் வந்து ஒரு சின்ன பையன் தான், ஒரு 26-27 வயசு பையன்தான். அவர் வரும்போதே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 40 வயசுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடணும் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி என்னென்னா, 41வது வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டபோது தான், நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல், ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஃப்ரீயாக இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட பெயின் என்னன்ட்டு. அதோட ரொம்ப முக்கியமாக இப்போ நம்மளுடைய வாழ்நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்மளுடைய செலவு ஜென்ரலாகவே கம்மியாக இருக்கும். சாட்டர்டே சண்டே ஆர் எனி ஹாலிடே இருந்ததுன்னா நம்மளுடைய செலவு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா எப்போ டைம் நம்மக்கிட்ட கண்ட்ரோலாக இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அதுவும் நான் சீக்கிரமாக ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் ஆக இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக என்னுடைய கார்பஸோட அளவு தேவை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில். இன்னொரு முக்கியமாக சொசைட்டியில் நடந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்க தான் அப்பா அம்மாவோட ரிட்டையர்மெண்ட் பிளானாக இருந்தது. பட் இன்றைக்கி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சொசைட்டி அதுலேருந்து விலகி வந்திருக்கு. ஸோ அப்பா அம்மாவும் வந்து குழந்தைய சார்ந்திருக்க வேணான்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குழந்தைங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ இந்த ஃபயருன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு இலக்கு மாதிரி தான் இருக்குது. அதை உண்மையாலே புரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. அது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் நானும் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரிட்டையர்மெண்ட் வந்து டாப் ப்ரையாரிட்டி. ஆனால் பொதுவாக வந்து இதை வந்து பெருசாக டாப் ப்ரையாரிட்டியாக நிறைய பேர் எடுத்துக்கிறதுல, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? சரி, என்னென்னா ஈவன் டுடே என்னையோ அல்லது உங்களையோ யாராவது வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு கூப்பிடும்போது அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் அபவுட் டு ரிட்டையர். 1 year 2 yearsல ரிட்டையர் ஆகிறவங்கள்ட்ட தான் இது பண்ணாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது வந்து நாட் அட் த ஏஜ் ஆஃப் 58 or 60 வேலைக்கு சேர்ந்த உடனே நம்ம வந்து பிளான் பண்ணணும். அது வந்து நிறைய பேர் பண்ணாதது தான் வந்து பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு தான் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்போம். இப்போ ஆஃப்லேட் லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து அதோட பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஸ்பிரேஷனலாக இருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உடனடியாக எனக்கு எது சந்தோஷம் கிடைக்குதோ அந்த விஷயத்தில் வந்து கண்டினியூஸாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறனால எனக்கு 25-30 வயசு தான் ஆகுது, ஆர் 35 வயசு தான் ஆகுது, 60 வயசில் நடக்க போகிற ரிட்டையர்மெண்ட்டை நான் ஏன் யோசிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை நோக்கி லைஃப் போகிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எனக்கு வர நிறைய சின்ன இன்வெஸ்டர், அதாவது வந்து காலேஜ் முடித்து வேலைக்கு போகிற அவங்களுடைய ப்ரையாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ரொம்ப முக்கியமான ப்ரையாரிட்டியாக இருக்குது. அண்டு யாருமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெவல் இங்கேருந்து நான் பாண்டிச்சேரி போயிட்டு வரேன் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதை விட்டுட்டு நான் போனாலே யூரோப் போகணும், அதுவும் ஒரு 15 நாள் ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப ஆஸ்பிரேஷனலாக மாறி இருக்காங்க.
ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உண்மையாலே அவங்கக்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்னென்னா நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாப்பினஸை நம்ம வெளியில் தேடுறோம். ஓகேயா? ஸோ ஹாப்பினஸ்ங்கிறது நம்மள்ட்ட இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு யூரோப்பில் 15 நாள் போனால் தான் சந்தோஷம், அல்லது ஒரு யூஎஸ் ட்ரிப் போனால் தான் சந்தோஷம், அல்லது ஒரு பெரிய கார் வாங்கினா தான் சந்தோஷம், அல்லது ஒரு பெரிய வீடு வாங்கினா தான் சந்தோஷம். எப்போதுமே சந்தோஷத்தை ஒரு பொருள் மேலேயோ அல்லது ஒரு ஆள் மேலேயோ நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னதுன்னா we are bound to get disappointed. நமக்கு டிசப்பாயின்மெண்ட் கேரண்டின்னு நம்ம சொல்லலாது. ஸோ சந்தோஷங்கிறது என்கிட்ட இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்தியாவிலேயே பார்த்தோன்னா பார்க்க வேண்டிய இடங்கள் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஓகே? ஸோ உங்களுடைய பர்ஸு, உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுதான் நீங்கள் எங்கே போகணுங்கிறத டிட்டர்மின் பண்ணுமே ஒழிய நாட் யுவர் உங்களுடைய வாண்ட்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? வாண்ட்ஸ் என்னதுன்னா யார் வேணாலும் நாளைக்கு 3க்கு போகலாம் அப்படின்னு கூட நம்ம ஆசைப்படலாம். நம்மளுடைய ஆசை எங்கே வேணாலும் பண்ணலாம். பட் என்னென்னா அட் த எண்ட் ஆஃப் த டே என்கிட்ட என்ன முடியும்? ஸோ நான் ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன். 50,000 சம்பாதிக்கும் போது ப்ராபப்ளி ஒரு 5,000 ருபீஸ் நான் ட்ராவலுக்குன்னு எடுத்து வைக்கலைன்னா 1 இயரில் ஒரு 60,000 ருபீஸ். ஓகேயா? 60,000 ருபீஸில் நான் ஒய்ஃபு ஒரு குழந்தை இருக்குன்னா 3 பேருக்கு 60,000 ருபீஸ் தமிழ்நாட்டில் தான் போகலாம். மேபி இந்த வருஷம் போகாமல் நான் நெக்ஸ்ட் இயர் 2 வருஷம் சேர்த்து இதுன்னா ப்ராபப்ளி ஐ கேன் கோ டு நார்த் போகலாம். ஒரு 4 வருஷம் அப்படின்னு சொன்னதுன்னா ப்ராபப்ளி ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு நம்ம போகலாம். ஸோ நம்மளுடைய சந்தோஷங்கிறது நம்மள்கிட்ட தான் இருக்குது. அது ஒரு பொருளில் தேடாமல் இருக்க பழகிட்டோம் அப்படின்னாலே இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலான்னு. ஸோ நிறைய பேர் இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகாதவங்களை பற்றி நம்ம நிறைய பேசணும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு நல்ல ஒரு கிளைண்ட் வந்தார். அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட்டை பற்றியெல்லாம் பேசும்போது இனிஷியலாகவே ரிட்டையர்மெண்ட் தான் உங்களுடைய டாப் ப்ரையாரிட்டி. அப்புறம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட படிப்பை பார்த்துக்கிறது. இன்ஃபேக்ட் டாப் ப்ரையாரிட்டின்றதை விட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா எப்போ நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் ப்ளஸ் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நான் என்னோடய ஒய்ஃபையும் பசங்களையும் பார்த்துக்க வேண்டியது ப்ளஸ் அவங்கள நல்லா படிக்க வைக்க வேண்டியது சாய்ஸ் கிடையாது. இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய டேட்டா காமிக்கும் போது அவரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அவர் தன்னை டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும், ஆஃப்கோர்ஸ் அந்த மாதிரி பல நார்மலாக என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தவர் டோட்டலாகவே அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்திங்கன்னா 2 விஷயத்துக்கு மாற்றிட்டார். ஒன்று, அவங்களுக்கு 2 பொண்ணு. ஸோ அதனால் 2 பொண்ணுங்களுக்கும் நல்ல படிப்பு எப்படி சொல்லிக் கொடுக்கணும். கல்யாணத்தை பற்றி கூட அவர் பெருசாக யோசிக்கலை. ஏன்னா கல்யாணம் காசு இருந்தால் நல்லா பண்ணிக்கலாம், இல்லைனா எப்படி கல்யாணம் பண்ணுமோ பண்ணிக்கலாம், அடுத்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பார்த்திங்கன்னா இந்த 2 கோல், அது வரைக்கும் எதில் ரிட்டர்ன் கிடைக்கும், எப்படி பணத்தை மல்டிப்ளை பண்ணலான்ற ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த செஷனுக்கு அப்புறமா ஆக்சுவலாக ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அவர் ஒரு 10 வருஷத்தில், அவர் பெரிய சம்பளம்லாம் கிடையாது, ஒரு 10 வருஷத்தில் இன்ஃபேக்ட் அவர் என்கிட்ட வரும்போது ஒரு 2,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆரம்பித்தார் எஸ்ஐபி. பட் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே அவருக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 8 வருஷத்துக்குள்ளே அவர் 1.25 கோடி ரூபாய் சேர்த்துட்டார். அண்ட் அவருக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. கண்டிப்பாக 2 பொண்ணுங்களையும் நல்லா படிக்க வைக்க முடியும், ப்ளஸ் ரிட்டையர்மெண்ட்டை ஓரளவுக்கு டீசெண்டாக என்னால் அச்சீவ் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு வந்திருக்கு. எப்போவுமே நம்ம கான்ஃபிடென்ஸ் கொடுப்போம், பட் ஒரு இன்வெஸ்டராக அவர் கான்ஃபிடென்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஓகே நம்ம யாரோ ஒருத்தரை லைஃப்பை பெட்டர் பண்ணியிருக்கணுன்றது நமக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. சரி, இப்போ இங்கே என்னென்னா ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரையும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுக்கு யார் வழிகாட்டுறாங்களோ அவங்கள பிலீவ் பண்ணணும். ஏன்னா ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் என்னுடைய கிளையண்ட்டுக்கு ஆர் நீங்கள் உங்கள் கிளையண்ட்டுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்தா மட்டும்தான் அந்த கிளையண்ட் நம்மளோட இருப்பார். அவர் ஹீ வில் பி அவர் பிராண்ட் அம்பாசிடர் டு டாக் அபவுட் நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு அதுதான் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பட் இதில் என்ன ஒரே ஒரு சேலஞ்சுனா, நிறைய கிளைண்ட்டு இதே தான் நம்ம சொல்கிறோம், புரியுதா? ஆனால் என்னென்னா இது மாதிரி ஒருத்தர் 2 பேர், வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஒன்லி லிசனிங். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு இன்வெஸ்டர் நினைக்கணும், புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ வேணாலும் விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், பட் இன்வெஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே டீச்சர் தான்.
ஒரே டீச்சர். பட் அந்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வந்து சில ஸ்டூடெண்ட் தான் ஓகேப்பா இந்த டீச்சர் கரெக்டாக சொல்லி கொடுக்குறாரு, அதை நம்ம கரெக்டாக கையை பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டோம்னா வரணும் அப்படிங்கிறது வந்து வெரி ஃபியூ பீப்புள் தான் அது. ஸோ இது வந்து என்னென்னா மேபி டு ஸ்டார்ட் வித் வந்து நமக்கு ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். பட் நம்ம இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஆன் ரெக்கார்ட். அவர் வந்து என்னுடைய கிளைண்ட் வந்து ஒரு பேர் வந்து விகே பத்ரி நாராயண் சொல்லிட்டு, அவர் வந்து நாணய விகடனுடைய சேனல் பேர் லாபம்னு ஒரு சேனல், அதில் வந்து அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவர். ஸோ அவர் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார் அவர். பட் அங்கே வந்து பெரிய ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான், ரொம்ப பெரிய சேலரிலாம் கிடையாது. பட் அவர் 2010-11 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணார். அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணார். ஒரு 2021 போது இந்த கோவிட் போது அவருக்கு ஆக்சுவலி ஜாபே அங்கே போயிடுச்சு. பட் பை த டைமே வந்து ஹி ரீச் அரவுண்ட் 1 crore அந்த ஒரு 11-12 வருஷமாக. ஸ்டார்டிங்கில் ஒரு 5,000 6,000 தான் போட்டிருந்தாரு. பட் மார்க்கெட் இஸ் ஆல்சோ கண்டியூசிவாக இருந்தது அண்ட் அவர் கீப் இன்வெஸ்டிங், பெருசாக வந்து எடுக்கலை. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா யூ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, யாரெல்லாம் கையை பிடிச்சி ட்ராவல் பண்ணுறாங்களோ வில் பி பெனிஃபிட்டட். ஒன்லி திங் வந்து இல்லை, நான் பார்க்குறவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரையும் அந்த என்ன ஸ்கீமோ அந்த ஸ்கீம் வந்து வாங்கி நீங்கள் வாங்குறது மட்டும் கிடையாது. அது ஆஃப்லைனில் வாங்கலாம், ஆன்லைனில் வாங்கலாம். அந்த ஸ்கீமுடைய வேல்யூ வந்து அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, உங்களுக்கு யாராவது ஒரு மென்டர் இருந்தால் மட்டும்தான் அதோடைய பெரிய பிக்சர் இது பண்ண முடியும். நீங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, நானும் எத்தனையோ பேருக்கு சொல்கிறேன்னா வெரி ஃபியூ பீப்புள் தான் வந்து இதை வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சும்மா டூ இட் யுவர் செல்ஃப் இந்த மாதிரியான இதிலெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஒர்த் த டைம். இது யாரோ ஒருத்தரோட இணைஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக வந்து யூ கேன் மீட் அவுட் ஆல் யுவர் லாங் டேர்ம் கோல்ஸ். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்பாங்க, இது ஏன் நம்மளே பண்ண முடியாதா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் இந்த கேள்வியை தான் கேட்பேன். ஏன்னா டிசிஷன் எண்ட் ஆஃப் த டே ஒரு இன்வெஸ்டரோடது. இப்போது விராட் கோலிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் யாருமே சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு கோச் வச்சுருக்காரு, ஃபிட்னஸ்க்கு கோச் வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் ஃபீல்டிங்க்கு கோச் வச்சுருக்காரு. இந்த மாதிரி மல்டிபிள் கோச்சை வச்சு தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். ஏன்னா இமோஷ்னலி எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்க முடியாது. எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து நம்பிக்கையாக பேசணும். ஏன்னா பண விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நிறைய பேர் அப்பா அம்மா ஒய்ஃப் கிட்ட கூட பேசாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ யார்கிட்டையாவது போய் பேச வேண்டிய ஒரு சூழலில் அந்த ஒரு கோச் மாதிரி நம்ம இருந்து அண்ட் அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி தே வில் ஆல்சோ சி வேல்யூ இன் அஸ். அப்போ தான் வந்து இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணி போக முடியும். அந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக இருக்கும், சம்டைம்ஸ் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் அதை தாண்டி யார் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து ரிலேட்டிவ்ல பெட்டராக இருக்குன்றதுல எனக்கு கண்டிப்பாக பெரிய நோ டவுட். அது எல்லாரோடமே ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி வெதர் இட் இஸ் விராட் கோலி ஆர் ரோஜர் ஃபெடரர் எனி பிளேயர் வந்து அவங்களுக்கு கோச் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் வந்து இந்தியன் பவுலிங் கோச் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாரதி அருண் சொல்லிட்டு தமிழ்நாடு பிளேயர், அவர் வந்து ஒரு டெஸ்ட்டு 2 ஒன் டே தான் விளையாண்டுருக்காரு. அண்ட் அவர் வந்து இஸ் கோச்சிங் ஃபார் ஒரு ரவிச்சந்தர் அஸ்வினுக்காக இருக்கட்டும், ஒரு பும்ராக்கும் கோச் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் அவங்க எவ்வளவு விளையாண்டுருக்காங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்களுடைய ஃபால்ட் என்னங்கிறது தெரியும், எங்கே மிஸ்டேக் பண்ணுறதுங்கிறத வந்து ஒரு கோச்னால தான் சொல்ல முடியும். ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம ப்ளே பண்ணுறது வந்து ஒரு கோச், ஒரு மென்டர் மாதிரி, ஆர் டிபெண்டிங் ஆன் த ஏஜ், எதர் யூ ஆர் அ ஃபாதர் ஃபிகர் ஆர் ஒரு பிரதர்லி ஃபிகர் ஆர் ஒரு அங்கிள், இந்த மாதிரி நம்ம வந்து வி ஆர் பிளேயிங் டிபெண்டிங் ஆன் தேர் ஏஜ் வந்து. ஸோ டெஃபினட்டாக சம்படி இஸ் ட்ராவலிங் வித் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட், ஒரு கைடன்ஸோட கைடட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப. இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன், அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கைடட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வந்து தே ஹவ் மேட் ஆல் த மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மல் இதில் வந்து யாரும் பணமே பண்ணுறதில்லை. ஸோ சரியாக சொன்னீங்க சார். ஐ திங்க் நிறைய ரிட்டையர்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இன்ஃபேக்ட் லைவாக நீங்கள் கிளைண்ட்ஸை பற்றியும் பேசணும், நம்ம சைடில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் பேசணும். ஹோப்ஃபுல்லி பார்க்குற எல்லாருக்கும் வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் வந்து ஆக்சுவலாக எல்லாரோட பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை நம்ம முதல்ல உணரணும். உணர்னா தான் அதை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.